அனைவருக்கும் வணக்கம். இதாங்க முலாம்பழத்தோடைய உள்ளே இருந்த விதை. இதை இன்னைக்கு முளைக்க வைக்கிற விதையாக மாற்ற போகிறோம். இதை என்ன செய்யணும்னா நல்லா அலசி தண்ணி வச்சு அலசிட்டு அந்த விதையை வந்து இந்த பார்த்தீங்களா இந்த சாம்பலில் அதை நல்லா குழப்பி அந்த விதையில் நம்ம ஈரத்துலேயே குழப்பி அதை காய வைக்கணும். காய வச்சு அது கொஞ்சம் நாளைக்கு இருந்துச்சுன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துச்சுன்னா அந்த விதை வந்து முளைப்பு தர நல்லாயிருக்கும். அதாவது பெர்மெண்டேஷனுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நோய் கிருமிகள் வந்து அதிகமாக தாக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அதை வந்து இந்த விதையை மாட்டுச்சாணத்துலேயும் போடலாம், போட்டு காய வைக்கலாம். பாருங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இருந்த தண்ணியை வச்சு இதை ஊற்றுறோம். நல்லா ஊற்றிட்டு நல்லா பிணையணும். நல்லா அப்படியே பிணைஞ்சிட்டு அந்த விதை வந்து நல்ல விதைகள்லாம் முழுங்கும். சில விதைகள் வந்து ஒரு மாதிரியாக பொக்கு விதைகள்லாம் வெளியில் எடுத்துடணும். இதை இருக்கணும். நல்லா நல்லா புழிஞ்சிட்டோம்னா அந்த கொத்தையாக இருக்கிறதெல்லாம் வெளியேறிடும். பாருங்களேன். பாருங்கள், விதையை நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா பிணைஞ்சு எடுத்து இந்த கசடெல்லாம் எடுத்துட்டேன். அதுலேருந்து கசடெல்லாம் எடுத்தாச்சா. இப்போ பாருங்கள், இதில் ரொம்ப நல்ல விதைகள்லாம் கீழே அந்த முங்கிருச்சு வருங்க. அதில் லேசாக பொக்கு விதை மாதிரி இருக்குது, எல்லாமே மிதக்குது. எப்படி மிதக்குன்னு வருங்க. இப்போ என்ன செய்யணும், இந்த பொக்கு விதைகளை தனியாக பிரிச்சிடணும். பிரித்து அப்படி எடுத்துட்டு இந்த நல்ல விதைகளை மட்டும் நம்ம அதை பக்குவப்படுத்துவோம். விதை வந்து முளைக்கிறதுக்கு பக்குவப்படுத்துவோம். பாருங்கள் எப்படி உள்ள இந்த நல்ல விதைகள்லாம் அப்படியே முங்கிருச்சு வருங்க. கொஞ்சம் பொக்கு விதைகள் எல்லாமே மேலே அப்படியே மிதக்குது. பார்த்தாச்சா. இதுதான் பாருங்கள், எல்லா விதையுமே நம்ம பிரிச்சிட்டோம். ஓரளவு நல்ல விதை மட்டும் இருக்குது. இப்போ இதை சாம்பலில் அதை கலந்துருவோம். பாருங்கள், நல்ல விதைகளை பிரித்தாச்சு. பிரிச்சிட்டோமா. இதாங்க சாம்பல். இந்த சாம்பலை இதில் பாருங்கள் போட்டு இந்த விதைகளை நல்லா அதை கலந்துடணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்ம இதை காய வச்சு விதையாயிரும். இதை முளைக்க வச்சோம்னா